வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஆப்ஷன் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு, இன்றைக்கி எந்த ப்ரீமியம் நம்ம எடுத்து கால்குலேஷன் பண்ணிக்கலாம், எப்படி ட்ரேட் எடுத்துருக்கலாம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நான் ஆத்தரைஸ்ட் செபி ரிஜிஸ்டர் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. ஸோ இது ஒரு எஜுகேஷ்னல் ப்ரப்போஸ். ஸோ நீங்கள் மார்க்கெட் ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஆத்தரைஸ்ட் ஃபைனான்சியல் அட்வைசர்கிட்ட கேட்டு ஒரு முடிவெடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் என்ன ஓப்பனிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 23,661. ஸோ அந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பனிங். அப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டிய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,650. ஓகேவா, 23,650 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை தான் நம்ம எடுத்து இன்றைக்கி பார்க்கணும். ஏன்னா மார்க்கெட்டுடைய ஓப்பன் 661ங்கிறனால நம்ம 650, அதாவது 23,650 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம பார்க்கலாம். காலுடைய ஓப்பன் என்ன, புட்டுடைய ஓப்பன் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கால் ஆப்ஷன், அதாவது காலுடைய 23,650 அப்படிங்கிற கால் ஆப்ஷன், கால் பிரீமியத்தினுடைய ஓப்பன் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 116 ரூபா அப்படிங்கிறது கால் பிரீமியத்தினுடைய ஓப்பன் ப்ரைஸ். ஸோ ஒரு 15 நிமிஷம் நம்ம எப்போவுமே சொல்கிறது என்னென்னா, ஒரு 15 நிமிஷம் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் மார்க்கெட் எங்கே நிற்கி எந்த மாதிரி ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். ஓகே, 15 நிமிஷம் கழித்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனுக்கு கீழே, இது 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கிறேன். 9:15 மணி மார்க்கெட் ஓப்பனிங் டைம். ஸோ மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் இந்த கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் அந்த ஓப்பன் ரேஞ்ச் இருக்கு இல்லையா, ஓப்பன் ரேஞ்சுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஓகேவா, ஃபஸ்ட். ஆனால் இதோட லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ப்ரீவியஸ் க்ளோசிங், அதாவது 109 ரூபா அப்படிங்கிறது ப்ரீவியஸோட க்ளோசிங். அப்போ ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெயிட் பண்ணணும். எப்படி வெயிட் பண்ணணும்னா, மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட் எடுத்து ஒருவேளை மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே போச்சு அப்படின்னா நம்ம காலில் ஒரு ட்ரேட் பண்ணலாம். அதுக்கான டார்கெட்டை நம்ம ஏற்கனவே அடிக்கடி எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், ஒரு 15லேருந்து 20 பாயிண்ட் நம்ம எடுத்துருக்கலாம். ஸோ மார்க்கெட் எங்கே நிற்கி அப்படின்னா 15 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே, அதாவது என்னென்னா ஓப்பனுக்கு மேலேயும் இல்லை, ப்ரீவியஸ் க்ளோசிங்க்கு கீழேயும் இல்லை, மார்க்கெட் அந்த ரேஞ்சிலே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட மார்க்கெட் எவ்வளோ நேரம் அந்த இடத்துல சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா 10:15. ஓகே, 10:15 வரைக்கும் மார்க்கெட் அந்த இடத்துலையே தான் சஸ்டெயின் ஆகுது. 10:15க்கு அப்புறம் தான் மார்க்கெட் ஒரு கிளியரான ஒரு வியூவுக்கு வருது. என்ன அப்படின்னா அந்த 3 கேண்டில், அதாவது என்னென்னா காலையில் ஓப்பன்லேருந்து ஆன அந்த 4 கேண்டில் இருக்கு இல்லையா, அந்த கேண்டிலுக்கு கீழே க்ளோசிங் கொடுக்கு. ஸோ அது நமக்கு ஒரு இண்டிகேஷன். ஓகே, அப்போ மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஆகாத ப்ரீவியஸ் க்ளோஸினுடைய லைனையும் மார்க்கெட் கிராஸ் பண்ணிருச்சு. ஸோ அதே சேம் டைமில் ஓப்பனுடைய கீழேயும் மார்க்கெட் இருக்குது, ப்ரீவியஸ் க்ளோஸும் கீழேயும் மார்க்கெட். அப்போ கால் வீக் ஆகுது அப்படிங்கிறது இதில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா புட் ஆப்ஷன் பார்க்கலாம். புட் ஆப்ஷனுடைய ப்ரைஸ் எங்கே இருக்குது, புட் ஆப்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, 650 புட் ஆப்ஷன் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா 650 அப்படிங்கிற கால் ப்ரீமியம் வீக் ஆணுச்சு. புட் ப்ரீமியம் நம்ம எடுக்கிறோம். புட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:15 மார்க்கெட் எங்கே இருக்குன்னா இது இதோடைய ஓப்பன் ப்ரைஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 154 ரூபா அப்படிங்கிறது இதோட ஓப்பன் ப்ரைஸ் லைன். நம்ம 153 ரூபா 90 காசில் இருக்கும். 154 ரூபா அப்படிங்கிறது இதோட ஓப்பன் ப்ரைஸ். ஓப்பனுக்கு மேலே, ஓகே பாருங்கள் டைமிங், ஓப்பனுக்கு மேலே இந்த கேண்டில். ஓகேவா, இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓப்பனுக்கு மேலே. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோசிங். ஓகேவா, 172 ரூபாங்குது ப்ரீவியஸ் க்ளோசிங்.
ஸோ இப்போ இந்த ப்ரீவியஸ் க்ளோசிங்க்கு கீழே இருக்குது, ஓப்பனுக்கு மேலே இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ப்ரீவியஸ் க்ளோசிங் க்ளோஸ் பண்ணதான்னு பார்க்கணும். ஓப்பனுக்கு மேலே இருக்குது. ஓகே ரைட். காலுடைய ப்ரீமியமும் நம்ம அதே மாதிரி தான், ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே. அப்போ இந்த 2 லைனையும் மார்க்கெட் வந்து எப்போ வந்து கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து காலுடைய ப்ரீமியம் நம்ம பார்த்தோம் இல்லையா, கரெக்டாக வந்து 10.45 ஓகேவா. 10.45க்கு தான் மார்க்கெட் வந்து கரெக்டாக வெளியேற அந்த வந்து ப்ரீவியஸ்னுடைய க்ளோசிங் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, க்ளோசிங் ப்ரைஸுக்கு மேலே மார்க்கெட் போகுது. ஓகேவா. கிளியரான ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான பேட்டர்னில் வந்து கால் ப்ரீமியம் வீக் ஆகுது. ஸோ புட் ப்ரீமியம் ஒரு அப் ட்ரெண்டுக்கான பேட்டர்னில் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு முயற்சி பண்ணுது. ஓகே, நம்ம உடனே ட்ரேட் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால், எப்போவும் வந்து மார்க்கெட் ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக கீழே வரும். ஆவரேஜ் இந்த ப்ரைஸ் இந்த ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் மன்னிக்கணும், ஃபஸ்ட்டு ஒரு 15 நிமிஷம் கேண்டிலுடைய ஆவரேஜ் 50% நம்ம ஆவரேஜாக வச்சு நம்ம வந்து ஒரு ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இதுக்கு கீழே அந்த $172 அப்படிங்கிற ப்ரைஸுக்கு கீழே நம்ம வந்து ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணணும். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் அந்த 172 தாண்டி மார்க்கெட் கீழே வரலாம், ஆனால் வந்து க்ளோசிங் கொடுக்கக்கூடாது. ஓகேவா. எப்போவுமே நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் வந்து போட்டு வைக்காதீங்க, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும். ஓகேவா. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து எடுத்துட்டு இப்போ இந்த கேண்டிலில் நம்ம $172 கீழே, இது வந்து ப்ரீவியஸ் டேனுடைய க்ளோசிங் லைன். அப்போ இந்த இடத்துக்கு கீழே மார்க்கெட் வரலாம். ஓகேவா. விக்கி வச்சுட்டு மேலே போயிடலாம் மார்க்கெட், ஆனால் க்ளோசிங் கொடுத்துடக்கூடாது. ஒருவேளை இன்கேஸ் மார்க்கெட் ஒரு 15 நிமிஷம் கேண்டிலில் ஒரு க்ளோசிங்கை கொடுத்துருச்சு அப்படின்னா எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடுங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, மார்க்கெட் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, திருப்பி அகைன் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு நிஃப்டி வந்து நல்லா ஃபால் ஆகிருக்கு. புட் ப்ரீமியம் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு இன்றைக்கி. ஓகே, இதில் இவ்வளவு பாயிண்ட்டையும் நம்மளால் கேப்சர் பண்ண முடியுமா, மார்க்கெட்டோட அவ்வளவுடைய பொட்டன்ஷியல் நம்மளால் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து முடியாது. ஸோ எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு 20லேருந்து 30 பாயிண்ட், 15 பாயிண்ட் இந்த மாதிரி தான் நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும். ஓகேவா. ஏன்னா ஆப்ஷன் வந்து அடுத்து வந்து நம்ம வந்து வைக்க ஆப்ஷனுடைய ப்ரீமியம் வந்து நமக்கு வந்து கரைஞ்சிக்கிட்டே போகும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்மளுடைய ஆப்ஷன் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம ட்ரேட் எடுக்கிறதா இருந்தால் இப்படி தான் ட்ரேட் எடுத்துருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு. அது இல்லாமல் உங்களுடைய கருத்து அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.